சிவகங்கை மாவட்டம் மதகுபட்டி அருகே வெள்ளப்பெருக்கு காரணமாக தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். தற்பொழுது இந்த தரைப்பாலமானது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருப்பதை நம்மால் காட்சிகள் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? பொதுமக்கள் சந்தித்து வரக்கூடிய இன்னல்கள் என்னவாக இருக்கிறது? அதாவது சிவகங்கை மாவட்டம் மதகுபட்டி அருகே உள்ள மணிமுத்தாறில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதன் காரணமாக ஆலவளம்பட்டியில் உள்ள தரைப்பாலமானது முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் வரை 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் சுற்றி செல்லக்கூடிய அவல நிலையானது தற்சமயம் ஏற்பட்டுள்ளது. அதாவது மதகுபட்டியை அடுத்துள்ளது ஏரியூர். இந்த ஏரியூரில் அமைந்துள்ள பெரிய கண்மையானது நீர் நிரம்பி அந்த நீரானது வடிகால் பாயும் பொழுது அந்த இது மணிமுத்தாறாக உருவெடுக்கிறது. இந்த ஆறு சுமார் 63 கிலோமீட்டர் தூரம் ராமநாதபுரம் வரை சென்று கடலில் கலக்கக்கூடிய சூழ்நிலையில் செல்லக்கூடிய பாதை முழுவதும் உள்ள கிராமங்களில் பல்வேறு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் அளவிலான விவசாய நிலங்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக சிவகங்கை மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழை பெய்து வரும் காரணத்தினால் இந்த ஏரியூர் கண்மாயானது நிரம்பி அந்த தண்ணீரானது வெளியேறி வருகிறது. இது மணிமுத்தாறில் கலந்து பெரிய அளவில் வெள்ளப்பெருக்காக காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக ஆலவிளாம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அந்த தரைப்பாலமானது முற்றிலுமாக மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியை அந்த தரைப்பாலத்தை தாண்டி செல்லக்கூடிய கன்றமாணிக்கம், பட்டமங்கலம், கருங்குளம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் இந்த பாதை வழியாக செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுடன் சுமார் திருப்பத்தூர் வழியாக சென்று 30 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லக்கூடிய அவல நிலையானது தற்சமயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதி மக்கள் அந்த பாலத்தில் மேம்பாலம் கட்டி தங்களுக்கு இது போன்ற இடையூறு ஏற்படாத வண்ணம் போக்குவரத்தை சரி செய்து தர வேண்டும் என கிராம மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பிரீதா, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியம். சிவகங்கை மாவட்டம் மதகுபட்டி அருகே வெள்ளப்பெருக்கு காரணமாக தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அது குறித்தான பருந்து பார்வை காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.